எங்க போயிருக்காரு இதுவரைக்கும் நமது மன்னர் தர்பாருக்கு தாமதமாக வந்ததே இல்லை. ஏன் இந்த தாமதம், ஏன் இன்னும் வரவில்லை? உமக்கு ஏதாவது தெரியுமா? நான் இங்கேயே இருக்கிறேன், எனக்கு என்ன தெரியும்? உமக்கு என்னைக்கு என்ன தெரியுது, இன்னைக்கு மட்டும் தெரிவதற்கு? எப்போது பார்த்தாலும் இதேதான். எது கேட்டாலும் எனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை என்று மன்னர்கிட்ட உளறுவீர். சரிதானே? வணக்கம் அண்ணா. மன்னா, தங்கள் முகத்தை பார்த்தால் ஏதோ வேதனையில் மூழ்கி இருப்பதாக தோன்றுகிறது. என்ன வேதனை என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? அமைச்சர்களே, என்னை சுக்கானே கைவிட்டு விட்டதோ என்று அச்சப்படுகிறேன். நேற்றிரவு குறைகளை முறையிட சுக்கானிடம் போனேன். நீ திருந்துவாய் என்று பொறுத்து பொறுத்து வெறுத்து போய்விட்டேன். இனிமேல் என்னால் முடியாது. என்னை என் கடமையிலிருந்து தவற வைத்த நீ இனிமேல் என் கருவறைக்குள் கால் வைக்க கூடாது. மீறி வந்தால் உன்னை சாம்பலாக்கி காற்றில் கலந்து விடுவேன். போ வெளியே. முறை தவறி நான் அரியணை ஏறி இருந்தாலும் சூதாட்டத்தில் நான் அலாவுதீனை வென்றுவிட்டுத்தானே இந்த அரியணையை கைப்பற்றினேன். ஆக இதுவும் ஒரு வெற்றி தானே? ஆமண்ணா, இதில் என்ன சந்தேகம்? அந்த வெற்றியின் பரிசாகத்தானே தங்களுக்கு இந்த அரியணையே கிடைத்தது. அது ஏன் அந்த கடவுளுக்கு புரியவில்லை? அரியணைக்கு கட்டுப்பட்ட ஆலோசனை சொல்லும் கடவுள் எனக்கு ஏன் அறிவுரை வழங்க வேண்டும்? என் ஆயுளும் பதவியும் நீடிக்க சுக்காரனுக்கு வழி சொல்வதை விட்டுவிட்டு ஏன் என்னை கோபிக்க வேண்டும்? நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பூதலோகம் சிறப்படைய வேண்டும் என்ற பொதுநலத்துக்காகத்தானே. அது ஏன் அந்த கடவுளுக்கு புரியவில்லை? மன்னா, பூத ஆசைகளும் கோட்பாடுகளும் கொள்கைகளும் பூத கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பூத கடவுளின் ஆசியும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். அப்படியானால் என் விருப்பம் தவறானதா? என் ஆசை அநியாயமானதா? என் ஆட்சியில் இங்கு நீயாகட்டும் சுக்கானாகட்டும் என்ன குறை கண்டீர்கள்? மன்னா, தாங்கள் தயவு செய்து சினம் கொள்ளக்கூடாது. வழக்கம் போல அப்துல்லாவின் பேச்சை ஒரு பொருட்டாகவே தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒருவனை எந்த சமயத்திலும் எப்போதும் திருப்திப்படுத்தி வாழவே முடியாது. இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சொல்லுங்கள், செய்ய காத்திருக்கிறோம். என் சார்பாக நீங்கள் சென்று சுக்காரிடம் பேசி சமாதானப்படுத்தி என் ஆயுளும் ஆட்சியும் நீடிக்க என் எதிரிகளை ஒழிக்க வழிவகை செய்யுங்கள். ஓ, கிளம்புங்கள். உத்தரவு மன்னா. டேய், சும்மா இருக்கே, விளையாடுறா. இருடா, எனக்கு தெரியாதா? எனக்கும் செஸ் விளையாட தெரியும், நான் விளையாடுறேன். டேய், நீ விளையாடுறா. டேய், நீயும் ஸ்லோவா தானே விளையாடுன? எனக்கும் விளையாட தெரியும், நான் விளையாடுறேன். ச்சே, இப்படி தனியா செஸ் ஆட விட்டுட்டு போயிட்டாங்களே, பைத்தியக்கார பசங்க. ஆனா இப்படி ஆடுறதுலயும் ஒரு தனி வசதி இருக்கு. என்கிட்ட நானே தோத்துக்கலாம், என்ன நானே ஜெயிச்சுக்கலாம். பின்ன என்ன பண்ணுறது? என்ன நானே தான் ஜெயிச்சுக்க முடியும், வேற யாரு ஜெயிக்கிறது? இப்போ நீ ஆடு. எனக்கும் ஆட தெரியும், எனக்கும் புத்தி இருக்கு, நானும் ஆடுவேன். கௌரி, பக்கத்துல போய் பார்க்கலாமா? வா.
விளையாடுறா. நான் ஆடாம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஆடிக்கிட்டு தானே இருக்கேன். ஏய், இப்போ நீ விளையாடு. உன்னை நான் அவுட் ஆகல, அவ்வளவுதான். இப்போ நீ விளையாடு பார்க்கலாம். டேய், நீ விளையாடுறா. அன்னைக்கு பாலு சந்தியாவை முட்டி போட வச்சால, அதுக்கு இப்ப அவனை பழி வாங்கலாமா? எப்படி சொல்றேன். வேண்டாம் கௌரி, சண்டைய பெருசாக்க வேண்டாம், விட்டுலாம். அம்மா சமாதான புறா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இவனெல்லாம் போனா போதுன்னு விடக்கூடாது. இவன் எங்களுக்கு பண்ண இடைஞ்சல்கள் அப்படி. சரி, இப்ப என்னதான் பண்றது? வெயிட் அண்ட் see. டேய் சூரஜ், நீ அந்த பக்கமா போய் பாலுவோட செஸ் போர்டை குறி வச்சு இந்த பாலை போட்டுட்டு ஓடிடு. இந்தா, மத்தத நான் பாத்துக்கிறேன், நீ போ. டேய், எவன்டா அது? நான் விளையாடி இருக்கிற செஸ் போர்ட்ல பாலை வீசினது. டேய், தில்லு இருந்தா நேருக்கு நேர் வாங்கடா. டேய், வாங்கடா. டேய், தைரியம் இருந்தா இங்க வாங்கடா. இன்னும் எவனும் வர மாட்டேங்கிறாங்க. டேய், எவன்டா அங்க பால் போட்டது? டேய், நேருக்கு நேர் வாங்கடா. டேய், இந்த பால் கிட்ட மோத உங்களுக்கு தில்லு இருக்காடா? தில்லு இருந்தா வாங்கடா. ச்சே, பேடி பசங்க மறந்து எடுத்து பால போட்டுட்டு இப்போ ஓடிட்டானுங்க. அதானே பார்த்தேன், என்கிட்ட நேருக்கு நேர் மோதுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. ஐயோ, இங்க இருந்து காயின்ஸ் எங்க போச்சு? ஐயோ, செஸ் போர்ட் காயின்ஸ் தான் காணுமே. இப்போ என்ன பண்ணுறது? டேய், திருட்டு பசங்களோ, எவன்டா என் செஸ் போர்ட் காயின்ஸ் எடுத்தது? ஆஹா, இந்த நேரம் பார்த்து மாஸ்டர் வராரு. குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங் பாலு. என்ன பாலு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, என்கிட்ட செஸ் போர்டு வாங்கிட்டு போனல, விளையாடி முடிச்ச உடனே திருப்பி கொடுக்க வேண்டாமா? உன்னை தேடி நான் வரணுமா? கௌரி பாரு, பாலு மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டான். டேய், என்னடா போர்டு மட்டும் தான் இருக்கு, காயின்ஸ்லாம் எங்கடா? அது வந்து மாஸ்டர் மாஸ்டர் அது வந்து டேய் சொல்லுடா, காயின்ஸ்லாம் எங்கடா? என்னதான்டா பண்ண நீ? மாஸ்டர், நான் ஒன்றும் பண்ணல மாஸ்டர், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க மாஸ்டர். என்னது, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா? யார்கிட்ட கதை சொல்ற? ஏண்டா, உங்ககிட்ட இருந்து யார் தூக்கிட்டு போக முடியும்? போய் சொல்லாதடா. இல்ல ஆமா மாஸ்டர், பாலு போய் தான் சொல்றான். காயின்ஸ் எல்லாம் ஐஸ்காரன் கிட்ட கொடுத்து பாலு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டத நான் பார்த்தேன் மாஸ்டர். மாஸ்டர் போய் சொல்ற மாஸ்டர், காயின்ஸை யார் தூக்கிட்டு போயிட்டாங்க மாஸ்டர். போய் 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 பச்சை போய் மாஸ்டர். ஏய், நீ சொல்றதுதான் போய். ஏய், போதும் நிறுத்துடா. சந்தியா எதுக்கு போய் சொல்றோம்? நீ செஞ்சிருப்படா. மாஸ்டர் யார் எது சொன்னா நம்பிடுறாரு. டேய், என்னடா யோசிக்கிற? ஒன்னு ஃபைன் கட்டு, இல்ல இந்த ஸ்டேஜை 100 ரவுண்டு சுத்து. மாஸ்டர், இது ரொம்ப அநியாயம் மாஸ்டர். பெரிய நியாய அநியாயம் தெரிஞ்சவரு மடப்பயல. உன்கிட்ட ஃபைன் கட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா இந்த ஸ்டேஜை 100 ரவுண்டு சுத்தி வா. மாஸ்டர் என்ன மாஸ்டர் நீங்க? டேய் போடா, ஓடுறா முதல்ல. போங்க மாஸ்டர். சந்தியா, ஒழுங்கா 100 ரவுண்டு சுத்தி வரானான்னு வாட்ச் பண்ணிக்க. ஓகே ஓகே மாஸ்டர். கௌதம் கோரி வாங்க. யே! என்னடா பாக்குற, ஓடுறா. பாலு
சுக்கானே, பரம்பொருளே, வணக்கம். மந்திரி பிரதானிகள் எல்லாம் மன்னனுக்காக நீதி கேட்க வந்திருக்கிறீர்கள் போல் தெரிகிறதே. எல்லாம் அறிந்த சுக்கானே, நீ அறியாதது ஏதும் இல்லை. மன்னர் நலமே பூதலோக மக்களின் நலம் என்ற ஆனபின் நாங்கள் மன்னருக்காக முறையிட வந்ததில் தவறேதும் இல்லையே. வந்ததில் தவறில்லை. யாருக்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை யோசிக்காமல் வந்ததுதான் தவறு. மன்னன் என்பவன் நீதிமானாக இருக்க வேண்டும், அறநெறி தவறாதவனாக இருக்க வேண்டும், மாட்சிமை பொருந்திய ஆட்சியை கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆனால் இதில் ஒரு தகுதியாவது உங்கள் அரசன் மைதினிக்கு இருக்கிறதா? கொல்லைப்புறம் வழியாக அரியணை ஏறிய கொடுங்கோலனுக்கெல்லாம் நான் அடிமையாய் இருந்து ஆலோசனை சொல்ல வேண்டியது என் தலையெழுத்து. விதியை வரையறை செய்வதும் பலவித குணாதிசயங்களை கொண்ட பூதங்களை படைப்பதும் அப்படி படைத்த பூதங்களை வழிநடத்தக்கூடிய பூத கடவுளாகிய உனக்கு மன்னர் மைதீன் மேல் கோபம் வருவது வேடிக்கையாக இருக்கிறது. மன்னர் மைதீனை கெடுமதியுடன் படைத்ததும் அவர் இப்படி வாழ்த்துக் கொண்டிருப்பதும் நீதானே? கெட்டவனை படைப்பதே நல்லவனை இனம் காணத்தான். ஒளியின் முகவரி இருளில் இருக்கிறது, ஆனால் இங்கே ஒளியே இருண்டு கிடக்கிறது. சரி, விதியை நினைத்தால் விரக்தி தான் மிஞ்சும். நான் மைதீனுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தேன், ஆனால் மைதீன் எதையும் உபயோகித்துக் கொள்ளவில்லை. கடைசியாக ஒரு வாய்ப்பு தருகிறேன். அலாவுதீனும் அவன் குடும்பமும் பூலோகத்தில் இன்னும் 1 வருடம் மறைந்து வாழ வேண்டும். அந்த 1 வருடத்தில் அவர்களில் ஒருவரையாவது மைதீன் கண்டுபிடித்து விட்டால் தொடர்ந்து மைதீனே இன்னும் 13 வருடங்கள் பூதலோக அரசனாக இருக்கலாம். இதை அவனிடம் தெரிவியுங்கள். இனிமேல் இது சம்பந்தமாக யாரும் என்னிடம் பேச வராதீர்கள். போங்கள். மன்னா, வாருங்கள், வாருங்கள். நான் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் நான் அப்படி இருக்க கடவுள்தான் அதற்கு காரணம். இதற்காக கடவுள் கோபித்துக் கொண்டால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சரி, என் ஆட்சி நீடிக்க சுக்கான் சொன்ன வழி என்ன? அதை கூறுங்கள் முதலில். மன்னர் கூறியபடி நாங்கள் எல்லோரும் சென்று சுக்கானிடம் போய் கேட்டோம். அதற்கு அலாவுதீனும் அவனது குடும்பத்தாரும் பூலோகத்தில் இன்னும் 1 வருடம் மறைந்திருந்து வாழ வேண்டும். அந்த 1 வருடத்திற்குள் மைதீன் அவர்களில் யாராவது ஒருவரையாவது கண்டுபிடித்து விட்டார் மைதீனே பூதலோகத்தில் இன்னும் தொடர்ந்து 13 வருடங்கள் அரசனாக இருக்கலாம். இதை அவரிடம் தெரிவிங்கள் என்று சுக்கானிங்களிடம் கூறியது. அவர்களை 1 வருடத்துக்குள் நான் கண்டுபிடிக்காவிட்டால் என் பதவி பறிபோய்விடும். இந்த வழி எனக்கு வேண்டாம். நான் வழக்கம் போலவே குறுக்கு வழியில் போய் தேடி கண்டுபிடித்து விடுகிறேன். இல்லை அரசே, தாங்கள் அப்படி ஏதாவது செய்தால் தங்கள் மீது ஏற்கனவே கோபத்தில் உள்ள சுக்கான் கொன்று தின்று விடுமோ? அதையும் பார்க்கலாம். நீங்கள் கிளம்புங்கள். மன்னா, கிளம்புங்கள். உத்தரவு மன்னா.
காப்பாற்றுங்கள் 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 யாராவது என்னை 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 காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் யாராவது என்னை காப்பாற்றுங்கள்